ஆடல் பரிவீரன் சோழராஜே இந்த ஆண்டப்படையாள பிறந்தவனோ இசைக்கமைய நீலராஜினி அன்போடு தாளாட்டினார்கள். சரி, தாளாட்டும் போது தாதி பெண்கள் சொன்னார்கள், என்னடி குழந்தைங்க தூங்கிச்சாங்க, நம்ம தூங்க போமா? இந்த தாதியர்கள் தூங்க போகும்போது இசைக்கமை தூங்குவாள் ஐயா. நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் பிறந்து பேசுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு வயசு 1 வயசு ஆகும் இல்ல. ஆனால் இசைக்கமை அப்படி அல்ல. பிறந்த 10வது நாளே வாயை திறந்து பேசி இருக்கின்றாள். என்ன ஆச்சரியம்! யாரிடத்திலே? அண்ணனிடத்தில். தன்னுடைய அண்ணன் நீலனிடத்திலே பேச வேண்டும் என்று தொட்டிலை விட்டு கீழே இறங்கி, சரி, அண்ணன் தூங்கக்கூடிய தொட்டின் அருகிலே வந்து என் தாயாய் இசைக்கமையார்கள் அண்ணனை பார்த்து சொன்னார், அண்ணா, இந்த சாம நேரத்திலே உன்னை தேடி நான் இதற்காக வந்தேன் தெரியுமா? எனக்கு அம்மா அப்பா தான் குடித்து நிறையவில்லை. எனக்கு அம்மா பால் குடித்து அரைவயிறு நிறையவில்லை அண்ணா. அம்மா பால் குடித்து எனக்கு காவயிறு கூட நிறையவில்லை. உனக்கு வயிறு நிறைய இல்லையா? ஆமா, ரொம்ப பசியா இருக்கிறது. வயிறா வச்சிருக்கா, தலை முதல் கால் வரை வயிறு. ஆமா, பாரு. ஆமா, அப்ப எங்க வயிறு நிறையும்? எங்க நிறைய போட்டா ஒன்றும் நிறைய இல்லை. இருந்தாலும் அண்ணா, வயிறு நிறைய வேண்டுமானால் போனார்கள். கானகத்திலே ஆடு மாடு நிறைய சாய்த்திருக்கின்றார்கள். யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவிலே சென்று ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட்டு வந்தால் என்ன? ஆகா, இது நல்ல யோசனை. எப்படி செய்து விடுவோம்? நினைத்த வரம்பற்றி என் தாயா யாலங்கோட்டை இசக்கியம்மை தன்னுடைய அண்ணன் நீலராஜனோடு, சரி, கானகத்திலே சென்று ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட வேண்டும் என்று நிறுத்த வருகின்றார்கள். நவமணி வாயதனை நவமணி வாயதனை காணாமல்
நீலராஜனும் சரி குழந்தையாக இருந்தவர்கள் ஒரு பூனையாக வடிவமெடுத்து ஓட்டு வழியாக வெளியிலே சாடினார்கள். வெளியிலே வந்தவர்கள் பெரிய பூதமாக வடிவம் கொண்டார்கள். பூதமாக வடிவம் கொண்டு ஆடு மாடு மந்தையிலே வந்தார்கள். அண்ணா நீலண்ணா என்னப்பா உலகத்தில் எவ்வளவு ஆடு மாடு எல்லாம் இருக்கிறது. அப்பா என்ன கொழு 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 மாடு ஆடு. ஆனா ஆடு மாடு விற்கிறது மொத்தமா சாப்பிடக்கூடாது. மொத்தமா சாப்பிட்டா வயிற்றுக்கு பிடிக்காது. கொம்பு கொழும்பு எள்ளு தோல் வாலு பல்லு இதெல்லாம் தவிர சதப்பச்சை மட்டும்தான் அவன் சாப்பிடணும். குடலை சாப்பிடுவாமா? வேண்டாம் வேண்டாம். சில ஆடு மாடுல அவ்வளவுதானே இருக்கவே செய்யும். அதெல்லாம் கலத்தி போட்டுடும். ஆனா மாட்டுக்கு குடல் வேண்டாம். ஆட்டுக்கு குடல் தனியா எடுத்து சூப்பு போட்டு குடிக்கலாம். ஆமா அப்படி என்று சொல்லி நிறைய முறை ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு நேரம் வெளிவதற்கு முன்பாக யாருக்குமே தெரியாமல் குழந்தையாக வேடமிட்டு மன்னனுடைய அரண்மனையிலே தொட்டிலே தூங்கினாய் என் தாயாகி இசக்கியம். இப்படி ஒரு நாள் 2 நாளா நடக்கிறது. இப்படி பல நாட்கள் நடக்கிறது. இது தெரியாத கோணார்கள் சொன்னார்கள், ஏன் மாப்பிள்ள ஆடு மாடு விரை சாய்த்து எத்தனை மாசம் இருக்கும்? 6 மாசத்துக்கு மேலவே ஆயிருச்சுப்பா. ஆயிருச்சு. அதனால நம்ம யாருமே போய் பார்த்ததில்லை. கொண்டு வந்து விட்டு ஆமா இப்ப பெருசா இருக்கும். ஆனா 1-2 பேரும் போய் பார்க்க முடியுமா? முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து போகணும். காலகட்டத்தில் போகணும். என்று கோணார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மாட்டு நிறையிலே வந்து பார்க்கின்றார்கள். மாடுகளை காணோம். இல்லை மாட்டு நிறையிலே வந்து பார்க்கின்றார்கள். ஆடுகளை காணோம். பார்த்தார்கள் தலையாரிகள். ஏ மாப்பிள்ள மச்சான் என்னாச்சு? நாம இந்த இடத்துல தானே ஆடு மாடு தலை சாய்த்திருந்தோம். ஐயோ 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 இடமெல்லாம் வெளிவிழுந்திருக்கிறது. ஆடு மாடுகளை ஒன்றை காணோமே. ஒன்றை காணோமே. ஐயா என்ன உங்களுக்கு எள்ளு கிடக்கு பள்ளி கிடக்கு வாலி கிடக்கு தோல் கிடக்கு மாட்டை காணோமே. எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆடு மாடுகளே வந்து பார்க்கும் போது ஆட்டை காணும் மாட்டை காணும். ஐயோ அண்ணா என்னடா இந்த இடத்துல தானே நம்ம ஆடு மாடு நிறைய சாய்க்கிறோம். ஐயா ஆமையா நம்ம வீட்டுக்கு எப்படிடா போகிறது? போக முடியாது. எவ்வளவு பயமா இருக்கிறது. என்ன உங்களுக்கு என்ன காணும்? ஐயா என் வீட்டுக்காரி புழு எடுத்த மாடு. புழுவா? லோட் மாடா? ஆமா கமல் போட்டுப்பாங்களே. கமல் போட்டிருக்காங்க. மஞ்சள் கமல் போட்டிருக்காங்க. இப்ப மாட்டை காணல. கமல் மட்டும் தானே அந்த கிடக்கு. கம்பளி இருக்கா? மாட்டை காணல. இப்போ இந்த வரையில கம்மலை வாங்கி வித்து வள்ளியூர் சந்தையில இருந்து மாடு வாங்கலாம். ஐயா பிளாஸ்டிக் கமல் அது மஞ்சள் கமல். அப்படியா? எவனாவது எந்த அரசாங்கத்துல இருந்தாவது ஒரு மாட்டுக்காவது தங்க கமல் போட்டிருக்காங்க. லோடு மாடணும். அப்படியா? ஆமா. முன்னால எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன செம்பரை கொண்டு ஒரு இழுக்கு இழுக்கிடுவான். அது செம்பு கம்பல். இப்ப அதெல்லாம் கிடையாது. வேற இப்ப உடனே ஒரு பிளாஸ்டிக் போட்டு அது ரப்பர் போட்டு ஒரு இழுத்து. அதுதான் கம்பள மாடு, அருவான மாடு. என் மாப்பிள்ள அப்படியானால் நமக்கு ஆடு மாடெல்லாம் களவு போகிறது. சரி இடத்திலே சென்று நாமல் முறையிட வேண்டும் என்று கோணார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வருகின்றார்கள். கொங்கன்மார்கள் கொடியில் தாங்கள் சூரிய மன்ன நாட்டிலே கொங்கன்மார்கள் கோயில் தாங்குமடையில்லாமல் கூடினார்கள் செம்பிய மன்ன நாட்டிலே. கூடினார்கள் செம்பிய மன்ன நாட்டிலே. செம்பிய மன்ன நாட்டிலே. கடவு மாடாடு செம்படியா சுடை. மாடாடு செம்படியா சுடை. சூடி போனாரோ
கோன் கட்டக்கோன் நெட்டக்கோன் மட்டக்கோன் எல்லா கோனாரும் ஒன்று சேர்ந்து மன்னனிடத்திலே வந்து முறையிட்டார்கள். மன்னாதி மன்னவரே, வாருங்கள் 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 பெண்மக்களே, வாருங்கள். உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை, ஏன் இப்படி மனதிறங்கி கொண்டு வருகிறீர்கள்? மன்னா, என்ன நீங்க பதவியில வந்து எத்தனை வருஷம் ஆகுது? நான் பதவியில எங்க அப்பா போன உடனே நான் வந்துட்டேன். எத்தனை வருஷம்? அது பத்தி 25 வருஷத்துக்கு மேல ஆகுது. 25 வருஷம் ஆயிட்டா? ஆமா. மன்னா, இவ்வளவு வருஷம் எங்களுக்கு கஷ்டம் ஒண்ணே வந்ததில்லை. ஆனா இப்ப எங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கிறது. அரசு, என்ன நடந்தது அதை சொல்லுங்கள். ஆடு மாடு மந்தையிலே ஆடு மாடுகள் நிறைய சாய்த்து வந்தோம். சரி, எங்க ஆட்டை காணோம் மாட்டை காணோம். மன்னா, ஆட்டை காணோம் மாட்டை காணோம், என் புருஷனை காணோம். ஆடு மாடு மேய்க்கு போயிருப்பான். ஆட்டை காணோம் மாட்டை காணோம். சரி, புருஷனை காணோம்னு சொல்றியம்மா? ஆமா. அவ என்ன ஆச்சு? நீ தனியா வந்திருக்கிற இவ்வளவு பேர் கூட? ஆமா மன்னா, என்ன எனக்கு இருந்தது ஒரே ஒரு புருஷன் மன்னா. இல்ல ஊர்ல உள்ளவங்களுக்கு 10-20 இருப்பாங்க. இருந்தது தானே சொன்னேன். நானும் அதைத்தான் நம்ம சொல்ல. ஒரு புருஷன் இருந்தானா? ஆமா இருந்தான். என் புருஷன் எப்படிதாங்க? என் புருஷன் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா ஐயா? உன் புருஷன் எப்படிப்பட்ட ஆளு? 1000 பேசுவேன், ஆனா நீ மட்டும் அவன் வேணும் சொல்லக்கூடாது. அவரு 1001 பேசுவாரு. அதான் மன்னா, ஆடு மாடுகளை காவல் காக்க சென்றாரு. அங்கே காவலுக்கு போன என் கணவரை காணவில்லை. உங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்ல, அது நல்ல மனுஷன் இல்லையா? நீ கவலைப்படாத, நான் இருக்க உனக்கு. நீ இருக்கு ஏதாவது உதவி பண்றதுக்கு சும்மா இருமா. சரி ஐயா, எங்க மாட்டு ஆடு ஒன்னையும் காணும் அரசு. அப்படியா? யாருக்கு தலையாரிமார்கள் நாளை பொழுது முடிந்த உடனே அங்கே, அதாவது இரவு நேரத்தில் காவல் இருக்க வேண்டும். சரி என்று தலையாறுமார்கள் நிறைய சுற்றி காவல் இருக்கின்றார்கள். இது தெரியாது என் தாயாகி நினைத்த வரமற்ற இசைக்கு அமையார்கள். அதனாலும் கலவு செய்கிறது மாதிரி அண்ணன் தங்கையுமாக இப்படி வர்றாங்க தெரியுமா? வந்தனையும் வந்தனையும் மதமாக மதையானே வருவதையோ பசுக்களையும் ஆட்டு மாடு துண்டி முல்லரசன் போய் சேர்ந்தார். பலநாளும் கலவு செய்கிறது மாதிரி பூதவமாக வடிவம் கொண்டு வர்றாங்க. ஆமா, மன்னனுடைய அரண்மனையில இருந்து வரும்போது பார்த்தார்கள் தயார்கள். என்ன மாப்பிள்ளை, என்னப்பா அளவுக்கு வர்றது யாருன்னு பார்த்தியா? மன்னனுடைய பிள்ளைகள் அல்லவா பூதமாக வருகின்றார்கள். அப்படியானால் இது மன்னனிடத்தில் சொன்னால் நம்புவாராடா? ஆமா, என்று கோனார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்த மன்னனிடத்திலே வந்து முறையிட்டார்கள். சரி மன்னாதி மன்னவரே, கலவெடுத்த கல்வனை கண்டுபிடித்து விட்டோம். உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கின்றார்கள். என்னுடைய வீட்டுக்குள் இருக்கிறார்களா? யார் அந்த கைவர்கள்? சொல்லுங்கள். நீங்கள் அருமை பெருமையாக வளர்த்து வருகின்றீர்களே 2 குழந்தைகள். 2 குழந்தைகள் தான் கானகத்திலே பூதமாக வந்து ஆடு மாடுவை கொண்டு சாப்பிட்டார்கள். நான் சாயங்காலம் 2 கண்ணால பார்த்தேன். ஏற்கனவே உனக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாத வளர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பிள்ளைகளை பத்தி அப்படியெல்லாம் பேசாத. சிறையில் பிடித்து அழைத்து விடுவேன். மன்னனாக இருந்துட்டு என்ன இப்படி கேவலப்படுத்தலாமா? அதாவது எங்க அண்ணன்கிட்ட கேட்டுப்பாங்க, நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். அவனுக்கு நல்ல கண்ணு. ஆமா, ஏன் நல்ல கண்ணா? இல்ல, அவனுக்கு நல்ல தூச்சமான ரொம்ப பார்வை அதிகம். நீ அப்படியா? அதனாலதான் பண்ணி வரும்போது நடுவோம் நிக்கிறோம். அப்படியானால் உங்க குழந்தைகள் தான் ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட்டு இருக்காங்க. நம்ப முடியாது. போங்க போங்க. மன்ன நம்பல. ஏன்னா சின்ன குழந்தைகள், பால் குடி மாறாத குழந்தைகள். இவர்கள் கானகத்தில் சென்று ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட்டார்களா? மன்னன் நம்பவில்லை. நம்பாமல் இருக்கும் போதே தொட்டிலே தூங்கிக் கொண்டிருந்த என் தாயாகி இசக்கியமையானவள் அடித்த குழந்தை கொண்டு கூச்சலிட்டு அழுகின்றாள். அப்போது நினைக்கிறா சமிமாதேவி, பிள்ளைகள் அழுகிறது பசியாக இருக்கும். ஆமா, பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று ஓடி வந்து இசக்கியமே அப்படி மாறி எடுத்தா பாருங்க. அம்மையுடைய வாயில் ரத்தமாக இருக்கிறது. எல்லாம் மாமிச வாடையாக அடிக்கிறது. கிடுக்கிட்டு கீழே போட்டால் ஓடி வந்தாள். என்னங்க என்னம்மா? என்ன பிராணநாதா? என்னங்க? அதாவது இந்த குழந்தைகள் நமக்கு தெரியாமல் ஆடு மாடுகளை கொண்டு சாப்பிட்டு வந்திருக்கின்றார்கள். அப்படியா? அப்படியானால் இந்த கோனார்கள் சொன்னது அத்தனை உண்மைதான் மன்னா. கோனார்கள் சொன்னது உண்மை.
முன்பு சோதனை சொன்னது உண்மை. அப்படியானால் இந்த குழந்தைகளை நம்முடைய அறநிலைக்கு வைக்கக்கூடாது, நாட்டிலே வைக்கக்கூடாது என்று